ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவி கப்புள் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்தியாவிலே மோஸ்ட் பாப்புலர் டூரிஸ்ட் ஸ்பாட்டான கோவா போறோம். எங்க ட்ரிப்பு எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா சென்னை டு கோவா டைரக்ட் ஃப்ளைட் புக் பண்ணுறதா தான் இருந்தோம். பட் அது காஸ்ட் வைஸ் அதிகமாக இருந்ததுனால சென்னை டு பெங்களூர் பஸ்ஸில் போயிட்டு பெங்களூர்லேருந்து கோவாக்கு ஃப்ளைட் புக் பண்ணிக்கிட்டோம். ஃபேமிலியாக போனதால எங்களால் அமௌண்ட் சேவ் பண்ண முடிஞ்சுது. நீங்களும் இதே மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வழியாக பஸ்ஸு ஃப்ளைட்டு எல்லாத்தையும் பிடிச்சி அப்பாடா அப்படின்னு கோவா மண்ணை மிதிச்சிட்டோம். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. திரும்பி பார்த்தா ஒரே கூட்டங்க. எங்களை வரவேற்கிறதுக்கு இவ்வளோ கூட்டமா அப்படின்னு பார்த்தா அவங்கெல்லாம் லக்கேஜ் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் லக்கேஜ் எடுத்துட்டு வெளில வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே நார்த் கோவா தாங்க. அதில் என்னென்ன பார்த்தோன்றதை தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்லேருந்து ரூம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் போன ஸ்பாட் தாங்க டால்ஃபின் பாயிண்ட். இந்த டால்ஃபின் பாயிண்ட் வந்து கலங்கோட்டில் இருக்கு. இதை பார்க்க போகிறதுக்கு பர் பர்சனுக்கு 300 சார்ஜ் பண்ணாங்க. இது ஒரு குரூப்பாக தான் அந்த போட்டில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போவாங்க. போட்டில் போகும்போதே நமக்கு அவங்க லைஃப் ஜாக்கெட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீனும் கேப்பும் கொண்டு போங்க. ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. இந்த போட் ரைடு வந்து ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர் வரையும் இருக்கும். போட்டில் ஏறும்போதே 99% நீங்கள் டால்ஃபினை பார்க்கலாம். 1% வந்து உங்கள் லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்டும் சுவிக்ஷனும் டால்ஃபின் அங்கே தெரியுது இங்கே தெரியுதுன்னு சொல்கிறாங்க. நானும் தேடி தேடி பார்த்தேன். எனக்கு ஒன்றுமே தெரியல. ஒரே பனிமூட்டமாக தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரியாததை அந்த டிரைவர் பார்த்துட்டு எடுத்துட்டு போய் போட்டை நிறுத்தினாரு. அந்த டால்ஃபினோட வியூ ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சு. எனக்கு கண்ணு தெரியாதுன்றது அந்த போட் டிரைவருக்கு தெரிஞ்சிருச்சு போல. ஒரு வழியா நாங்க ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற கணக்கா டால்ஃபினை பார்த்துட்டோங்க. ஆந்தி வேலே அக்வாடா ஃபோர்ட்டும் காமிச்சாங்க. இந்த அக்வாடா ஃபோர்ட் வந்து போர்ச்சுகீஸ் பீப்புளால 1612 கட்டியிருக்காங்க. அக்வாடான்னா வாட்டர் ஸ்டோரேஜ், அதாவது ஷிப்புக்கெல்லாம் வாட்டர் சப்ளை பண்ணியிருக்காங்க. இதுதான் அதோட மீனிங். இந்த அக்வாடா ஃபோர்ட்லேருந்து அரேபியன் சீ வியூ ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்கே லைட் ஹவுஸ்லாமும் பர்ஃபெக்டாக இருந்தது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செமையான வியூ பாயிண்ட்டுங்க. ப்ளஸ் சன்செட்டும் அங்கேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அக்வாடா ஃபோர்ட் முடிச்சதும் நெக்ஸ்ட்டு கோவா அக்வாடா ஜெயில். இது இன்னும் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால உள்ளெல்லாம் அலோவ் பண்ணல. ஒன்லி வியூ பாயிண்ட் மட்டும்தான். அந்த ஜெயிலில் பல முக்கிய கைதிகளை வச்சிருந்ததாகவும் இப்போ அந்த ஜெயில் வேற இடத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் ஹிஸ்டரி சொல்லுதுங்க. ஜெயில் தாங்க லாஸ்ட் வியூ பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா போட்டை திருப்பிட்டாங்க. இந்த 300 ருபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டால்ஃபின் பாயிண்ட், நெக்ஸ்ட் அக்வாடா ஃபோர்ட், அதுக்கப்புறம் அக்வாடா கோவா ஜெயில். அவ்வளோதாங்க. போட் வியூ எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டோங்க. லஞ்ச் எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபேட் ஃபிஷ் அப்படின்ற ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் தான். இங்கே நல்லாவே இருந்தது ஃபுட்டு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் சில் பண்ணலான்னு சொல்லிட்டு கோவாவில் ஸ்னோ வேர்ல்டு அப்படின்ற இடத்துக்கு போனோம். அங்கே பர் பர்சனுக்கு 500 சார்ஜ் பண்ணாங்க. அன்லிமிட்டெட் தான், எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துக்கலாம் உள்ள. பட் ஆனால் 1/2 ஹவருக்கு மேலே நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. உள்ளே போய் நல்லா என்ஜாய் பண்ணோங்க. போன 10 நிமிஷத்துலே என் ஹஸ்பண்ட் ரொம்ப குளிருது வெளில போயிடலான்னு சொன்னார். நான் தான் கொடுத்த 500 ரூபாய்க்கு 1 மணி நேரமாவது இருங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வச்சேன். அவரும் அடுத்த 1/2 மணி நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஐஸ் கியூபாக மாறிடுவேன்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி வந்துட்டாரு. நானும் என் பையனும் கொஞ்ச நேரம் சில் பண்ணிவிட்டு அங்கே டிஜேலாம் போட்டாங்க. தமிழ் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்தோம். கோவாவில் ஸ்னோ வேர்ல்டு போனது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோவா பார்ட் 1 வீடியோவில் உள்ளதை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. நார்த் கோவா பார்ட் 1 வீடியோ ஃபினிஷ். பை பாய்.